வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அக்குபஞ்சர் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, SJ21, SI19, GB2 அப்படின்னு சொல்லி 3 பாயிண்ட் பார்க்க போகிறோம். இது வந்து காதில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள், மயக்கம் வருதுன்னா அதனுடைய பிரச்சனைகளை நீக்கிறதுக்கு இது சரியாக பயன்படுது. SJ21 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க, காதில் மேல் பகுதியில் இது இருக்குது. இது வந்து மயக்கம், தலைவலி, முகம் வலி, பல்வலி, காது அடைப்பு, தாடை வலி, ஸோ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு உதவுது. அடுத்தது SJ9 அப்படிங்கிற புள்ளி. இது காது பிரச்சனையும், காதில் வீக்கம், காது கேளாமை, பல்வலி, நம்ம மனசு வந்து ஆத்மா அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து டெரர் ஆக்டிவிட்டி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெரர் ஆக்டிவிட்டியாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து அமைதிப்படுத்துறதுக்காக, காக்கா வலிப்பு, நம்ம இதயத்தோட கீழ்ப்பகுதியில் அழுத்தமாக இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் இது வந்து சரி பண்ணுது. அடுத்தது கால் பிளாடர் 2 அப்படின்ற புள்ளி. ஸோ இது வந்து இதுவும் காது கேளாமை, பல்வலி, வாய் வறட்சியாக இருக்கிறது, உடலோட வெப்பநிலை வந்து சமப்படுத்துறது, ஸோ இதுக்கெல்லாம் இது பயன்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 3 பாயிண்ட்டும் நம்ம காது பிரச்சனைக்கு மட்டும் இல்லை, ஆக்சுவலாக காதில் மூளை பகுதியில் காது இருக்கிற இடத்துல நமக்கு வந்து ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளூயிடோட அளவு குறைஞ்சாலோ அதிகமானாலோ நமக்கு வந்து மயக்கம் வரும். நார்மலாக பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒருத்தர் வந்து கட்டிலில் படுத்திருக்காங்கன்னா, படுத்துட்டு எந்திரிச்சா தலைவலிக்கும், கீழே குமிஞ்சு நிமிர்ந்தா தலைவலிக்கும், திடீர்னு ஒரு கீழே ஒரு பொருள் விழுந்துருச்சுன்னா குமிஞ்சு எடுத்தோன்னாக்க மயக்கம் வரும், தலை சுற்றும். ஸோ அப்போ நிறைய வகையான மயக்கங்களுக்கு இந்த பிரச்சனைகளும் ஒரு காரணமாக இருக்கும். ஸோ இந்த மயக்கத்தை சரி பண்ணுறதுக்கு இந்த 3 பாயிண்ட்டையும், இந்த லொக்கேஷன் எல்லாம் அதிலே கொடுத்துருக்கோம். ஆள்காட்டி விரலால் 27 முறை வல சுழற்சி, 27 முறை இட சுழற்சி. அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வலப்புறமோ இடதுபுறமோ அப்படியே லைட்டாக, அதாவது ரொம்ப அழுத்தக்கூடாது. நமக்கு ப்ரெஷர் சுகர்னால் மயக்கம் வருதுன்னா அதுக்கு நம்ம அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். பட் ப்ரெஷர் சுகர் இல்லாதவங்க கூட படுத்து எந்திரிக்கும் பொழுதோ குமிஞ்சு நிமிரும் பொழுதோ மயக்கம் வருது அப்படின்னா, இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம சரிவர பயன்படுத்தினோன்னா கண்டிப்பாக ஒரு 10 டேஸ் to 15 டேஸ் நம்ம தொடர்ந்து பயன்படுத்தினா சரி பண்ணிக்கலாம். ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி இரு காதுகளில் உள்ள புள்ளிகளையும் ஒரே நேரத்தில் நாம் இடம் வலது சுழற்சி செய்து சரி செய்து கொள்ளலாம். குறைந்தது 10லிருந்து 15 நாட்கள் வரை இதை செய்தால் கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.